வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். டிஎன்பிசி ஏஇ 2026 நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா? தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்ஜினியராக வேண்டுமென்று கனவு காணும் ஆயிரக்கணக்கான அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்காக நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட மிகப்பெரிய நோட்டிஃபிகேஷன் தற்போது வெளியாகியுள்ளது. டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் 2026 மூலம் அசிஸ்டன்ட் என்ஜினியர் இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு மொத்தம் 64 வேகன்சிஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு சாதாரண வேலை இல்லைங்க. இந்த ஜாப் என்பது கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஐடென்டிட்டி, பர்மனன்ட் கேரியர், எக்ஸலண்ட் சேலரி, சோஷியல் ரெஸ்பெக்ட், பென்ஷன் அண்ட் ஃபியூச்சர் செக்யூரிட்டி, ஃபார்மர்ஸ்க்கு நேரடியாக சேவை செய்யும் ஒரு அரிய வாய்ப்பு. இவற்றை அனைத்தையும் தரக்கூடிய ஒரு பவர்ஃபுல் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் போஸ்ட் தான் இது. அசிஸ்டன்ட் என்ஜினியர் இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த எக்ஸாம் பற்றி சில முக்கியமான தகவல். என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். போஸ்ட் நேம் அசிஸ்டன்ட் என்ஜினியர் இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். டோட்டல் வேகன்சிஸ் 64 வேகன்சிஸ். இந்த அளவுக்கு வேகன்சிஸ் வருவது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு மிகவும் முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி ஆகும். சேலரி அண்ட் கவர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் என்னென்னா, இந்த போஸ்ட் லெவல் 20 பே ஸ்கேலில் வருகிறது. அதாவது அட்ராக்டிவ் மந்த்லி சேலரி, டியர்னஸ் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், ட்ராவல் அலவன்ஸ், இன்க்ரிமெண்ட் பெனிஃபிட்ஸ், பென்ஷன் பெனிஃபிட்ஸ், ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், கவர்மெண்ட் ஜாப் செக்யூரிட்டி, ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப், ஸ்டேபிள் இன்கம் மற்றும் ரெஸ்பெக்டட் சோஷியல் ஸ்டேட்டஸ் பெற இந்த வேலை மிகச்சிறந்தது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை செய்ய கேண்டிடேட்ஸ் பிஇ அக்ரிகல்ச்சர் ஆர் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஆர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், மேலும் சில ஆல்டர்னேட்டிவ் இன்ஜினியரிங் டிகிரிஸ்க்கும் எலிஜிபிலிட்டி வழங்கப்பட்டுள்ளது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் 21 இயர்ஸ், மேக்ஸிமம் ஓசி அல்லது ஜென்ரலுக்கு 32 இயர்ஸ், பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். சர்வீஸ் ரூல்ஸ் பேசிஸ். இதனால் வேலை பார்க்கும் பல கேண்டிடேட்ஸ் கூட இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ரெக்ரூட்மெண்ட் பியூர்லி மெரிட் பேசிஸ் தான் நடைபெறும். செலெக்ஷன் ஸ்டேஜஸ் ரிட்டன் எக்ஸாமினேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், கவுன்சிலிங், இன்டர்வியூ இல்லை அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்டுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 2 எக்ஸாம் நடக்கும். பேப்பர் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி இருக்கும். பேப்பர் 2ல் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் பேப்பர் தான் இருக்கும். இதனால் டெக்னிக்கல் ப்ரிப்பரேஷன் மிகவும் முக்கியமானது. இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் டேட் 20/5/2026, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் எப்போ நீங்கள் அப்ளை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 27/5/2026, லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு 25/6/2026. இந்த டேட்ஸை ஸ்டூடெண்ட்டு மிஸ் பண்ணக்கூடாது. Why this notification is very important அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டுக்கு மிகவும் ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? நிறைய ஸ்டூடெண்ட்டு டிகிரி முடித்ததும் ஜாப் தேடிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படிங்கிற கனவு வச்சுருக்காங்க. கோர் இன்ஜினியரிங் ஃபீல்டில் செட்டில் ஆக விரும்புகிறாங்க. அவர்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஒரு டைரக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வேலை கிடைத்தால் என்ஜினியரிங் நாலேஜ் பயன்படுத்தலாம், ஃபார்மருடன் ஒர்க் பண்ணலாம், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டில் கான்ட்ரிபியூஷன் செய்யலாம், லாங் டேர்ம் செக்யூர் ஃபியூச்சர் உருவாக்கலாம். ஸ்டூடெண்ட்டு ஏன் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி வேகன்சிஸ் அடிக்கடி வராது. அதனால் நெக்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு படிக்கலாம், இன்னும் டைம் இருக்குது, நான் லேட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போதே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண வேணும். என்ன ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா, ஸ்டெப் 1 ஏஇ சிலபஸை முழுவதையும் கலெக்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் 2 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை அனலைஸ் பண்ணணும். ஸ்டெப் 3 டெய்லி சப்ஜெக்ட் வைஸ் ஸ்டடி பிளானை உருவாக்கணும். ஸ்டெப் 4 தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஆப்டிடியூடை இக்னோர் பண்ணக்கூடாது. ஸ்டெப் 5 டெய்லி ரிவிஷன் ப்ளஸ் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் கம்பல்சரி. சக்ஸஸ்க்கான சில மைண்ட் செட் அப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்கு கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், ரிவிஷன், ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் இவை ரொம்ப முக்கியம். ஒரு நாள் மோட்டிவேஷன் மட்டும் போதாது, டெய்லி ப்ரிப்பரேஷன் தான் சக்ஸஸ் தரும். ஒரு நாள் அசிஸ்டன்ட் என்ஜினியர் இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற பேரோட கவர்மெண்ட் ஆஃபீஸ் சேரில் உட்கார்ந்து அந்த வேலை செய்வது உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். உங்கள் பேரண்ட்ஸுக்கு ப்ரைட், உங்கள் வில்லேஜுக்கு இன்ஸ்பிரேஷன், உங்கள் ஃபியூச்சருக்கு செக்யூரிட்டி. அதனால் இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ 2026 நோட்டிஃபிகேஷனை ஒரு சாதாரண எக்ஸாமாக பார்க்காதீங்க. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டார்ட் ப்ரிப்பரேஷன் டுடே. Aim for government engineer life. Success will follow your hard work.
இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கான நோட்ஸ் மெட்டீரியல் எங்களிடம் அவைலபிளாக இருக்குது. மெட்டீரியல் தேவைப்படுற ஸ்டூடெண்ட் இந்த போஸ்ட்டில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். தேங்க்யூ.